ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எப்படி இந்த டாஸ்க் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க. நம்ம ஓகே, இங்கே ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்க தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தான் டிபி கனெக்ஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா போச்சு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஃபார்ம் சப்மிட் வர டேட்டா வாங்கி செஷனில் இருக்கிற அந்த யூசர் ஐடி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃப்ளோ இதுதான். என்ன பண்ண போகிறோங்கிற ரெக்குவயர்மெண்ட்டை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ வாங்க நம்ம டெவலப்மெண்ட் கோடுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இதில் எனக்கு ஒரு ஃபார்ம் சப்மிட் தேவை. ஸோ ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அண்ட் ஒரு மெத்தடை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மெத்தடில் ஒரு போஸ்ட் கொடுத்துட்றேன். அண்டு இது சப்மிட் பண்ணும்போது எங்கே போகணும், இது டாஸ்க் இல்லையா? ஸோ இது ஆர்ட் ஃபோல்டுக்குள்ளே போட தேவையில்லை. இது நம்ம தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதில் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா add.phpன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம டாஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எழுத போகிறோம். சரிங்க. ஃபஸ்ட்டு இதை ஆக்ஷனில் கொடுத்துக்கிறேன். எப்படின்னா டேஷ்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இது ஃபார்ம் சப்மிட் பண்ணது இல்லையா? ஸோ அப்போ இது வெளியே வந்துட்டு நமக்கு கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அங்கே add.phpக்குள்ளே போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வருது இல்லையா? எஸ், இங்கே நம்ம ஃபார்ம் சப்மிட் ஆகி வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டாஸ்க் நேம் இன்புட்லேருந்து வரதை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். போஸ்ட்டில் வர வேல்யூஸ், அதாவது வேல்யூஸ் என்ன வரப்போகுது, டாஸ்க் நேம் நம்ம என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆட்ரிபியூட் நேம் நம்ம கொடுக்கவே இல்லை பாருங்கள். ஸோ நேம் ஈக்குவல் டு டாஸ்க் நேம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். டாஸ்க் _ நேம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்களா? ஸோ வரதை நம்ம ஓகே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல தான் கைஸ், நம்ம அதை ரிஜிஸ்டரில் பண்ணும்போது நம்ம இது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? எங்கள் ஆத்தில் ரிஜிஸ்டரில். ஓகே. ஸோ நமக்கு இதுக்கு என்ன தேவை, டேட்டாபேஸ் தேவை அண்ட் டிபி கனெக்ஷன் தேவை. ஓகேங்களா? நான் டேபிள் நம்மளே தான் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இது ரெண்டும் தேவை. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹெல்பர்ஸ் இது யூசர் டேபிளில் போட்டிருந்தோமா? ஓகே, இது கனெக்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபோல்டரில் யூசர் குறி போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும், டாஸ்க் டேபிள். ஸோ நான் டாஸ்க் டேபிள் டாட் PHP நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எஸ், இப்போ உள்ளே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். டாஸ்க் டேபிள் கொடுத்துக்கிறேன். ஐடி அப்படியே இருக்கட்டும், நேம் அப்படியே இருக்கட்டும். இமெயில், ஃபோன் நம்பர் ஐடி தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஃபீல்டு வேணும் அப்படின்னா யூசர் ஐடிங்கிற ஒரு ஃபீல்டை பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். இதோடைய டேட்டா டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜராகவே இருக்கட்டும். ஸோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு ஏதாவது த்ரோ பண்ணுது. ஓகே, ஃபைன். ஓகேங்க. ஸோ நமக்கு டாஸ்க் டேபிளுக்கு நமக்கு கொரி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நம்மளுடைய ஆடில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டாஸ்க் டேபிள் ஸோ இருந்துச்சா பார்க்கணும், இல்லை தான் க்ரியேட் பண்ணட்டும். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிவிடும் கண்டிப்பாக நம்புவோம். அதுக்கப்புறமேட்டு இந்த வேல்யூ நான் போய் இன்சர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் எழுதணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர்லேயே பண்ணி வச்சுருப்போமே. ஸோ அதே லாஜிக் நான் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது SQL கொரியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது, ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு இன்சர்ட் இன்டூ டாஸ்க் டேபிள். ஃபீல்ட்ஸ் என்னென்ன, ஒரே ஒரு ரெண்டு ஃபீல்டாக இல்லைங்களா? ஸோ அப்போ இது ஒரு ஃபீல்டு, அந்த யூசர் ஐடிங்க ரெண்டு ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸில் நமக்கு மற்ற வேரியபிள்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ரெண்டு வேரியபிள் தான். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் நேம் அப்படிங்கிற வேரியபிள், டேபிளில் எப்படியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, வெறும் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபீல்ட் நேம் நான் டாஸ்க் நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ தட் நமக்கு எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும்ல, அதுக்காக. ஸோ டேபிள்லேயே அதே தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா
கனெக்ஷன்ஸ் அண்டு ஆடில் போயிட்டு ஃபெயில் நேம் அதே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் வேரியபிள் நேம் அதே தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடி, மெயினாக இதுதான் முக்கியம். இந்த யூசர் ஐடியை வந்து நம்ம இப்போ செஷன்லேருந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி செஷன்லேருந்து எடுக்குது அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தாங்க. எப்படின்னா செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து செஷன் வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து யூசர் ஐடிங்கிற வேரியபிளை வந்து செஷனில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த யூசர் ஐடின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, யூசர் ஐடின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, அது எங்கே போய் பார்க்கணும், நம்ம லாகின்ல போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஐடின்னு தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த கீயை கொண்டு வந்து நம்ம ஜஸ்ட் இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து இதில் நமக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 2 ஃபீல்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமேட்டு எஸ்கியூஎல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு டாஸ்க் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து போட்டோம். உள்ளே கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஜஸ்ட் வந்து நியூ டாஸ்க் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு மெசேஜ் கொடுக்குது. அப்புறம் இல்லை அப்படின்னா நமக்கு எரர் நமக்கு த்ரோ பண்ணணும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே என்னுடைய கனெக்ஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து நம்ம இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய இது வந்து வந்திருக்கு. ஒரு டாஸ்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பை மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் சப்மிட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். பண்ணும்போது பாருங்கள் எனக்கு நியூ டாஸ்க் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே நான் வந்து டிபி வந்து போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாக்க எஸ் டாஸ்க்குன்னு சொல்லி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு டாஸ்க்கு நேம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இன்றைக்கி இன்சர்ட் ஆயிருக்கு. இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கிற அதே யூசர் தான். சரிங்களா, ஸோ அந்த ஐடியா வந்து எனக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃபைன் சூப்பர். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு.